டாக்டர்ஸ் டே எப்படிங்க சார் வருது? ஜூலை 1 வருது தம்பி. எதுக்குங்க சார் டாக்டர்ஸ் டே கொண்டாடுறோம் எல்லாரும்? கண்டிப்பா எனக்கு தெரியலப்பா. வர பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி நீங்க சொல்லியிருப்பீங்க, செல்ஃப் மெடிகேஷன் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு தொந்தரவு வந்தாலும் டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னுவீங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நீங்க செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுவீங்களா இல்லை வேற ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுவீங்களா? நானே டாக்டர் தானப்பா, நான் செல்ஃப் மெடிகேஷன் பண்றதுல தப்பே கிடையாது. தப்பு கிடையாது. உங்க துறையில ஓகேங்க சார், வேற ஒரு துறையா இருந்தா என்ன? நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தானப்பா அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வைத்தியம் பண்ணிப்பீங்க. பேசிக்கான விஷயங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கோம், தேவையான விஷயங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டை போகணும்னா போய் பார்த்துக்குவோம். இவ்வளோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பேஷண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அவங்க ரிப்பீட்டடாக வந்து உங்களை கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு சம்மந்தமே இல்லாமல் கொஸ்டின் கேட்பாங்க, சொல்கிறத புரிஞ்சிக்காம அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த இடத்துல கடுப்பாக இருக்குமா இல்லை எப்படி உங்கள் ரியாக்ஷன்? கண்டிப்பாக நம்மளுக்கு கோபம் வரதான் செய்யும், பட் பேஷண்ட்டுக்கிட்ட அதை காமிச்சிக்க முடியாது. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். பழைய படம்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்க போட்டு விழுவோம், வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வந்த உடனே கையை தொட்டு பார்த்து கன்சீவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாடியை பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாடியை பார்த்து உங்களால் சொல்ல முடியுமா என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்றது? நான் எலும்பு டாக்டர்ப்பா, நான் எப்படிப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு நாடி பார்த்து சொல்ல அந்த அளவுக்கு நான் அறிவாளி இல்லைப்பா. இல்லைங்க சார், வயசானவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க இல்லைங்க சார், வீட்டில் இருக்கிற பாட்டிமாலாம் வந்து பார்த்து நாடி பார்த்து சொல்கிறாங்கல்ல. அது தெரியல, அது பேசிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒஜிஷியன் கேட்டால் தான் தெரியலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஒஜிஷியன் பக்கம் கேட்க சொல்கிறீங்களா? கண்டிப்பாக கேட்கணும், அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் கேட்டால் நான் கண்டிப்பாக கேட்டுருங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். Happy Doctors Day to all my colleagues. Thank you.